ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நேற்று மேட்ச் பார்த்துருப்பீங்க, ஆர்ஆர் vs ஆர்சிபி. ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு மேட்ச்சு. எலிமினேட்டரு ஜெயிக்கிறவன் குவாலிஃபை டூ, தோக்குறவன் அப்படியே வெளியே போயிடணும். ஆர்சிபி தோத்துட்டானுங்க. டாஸு ஜெயிச்சானுங்க ஃபஸ்ட்டு. சஞ்சு பவுலிங் தான். டாஸ் ஜெயிக்கிற மோஸ்ட்லி பவுலிங் தான் எடுப்பான். ஏன்னா சேசிங் வந்து அகமதாபாத் கிரவுண்டில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேசிங் எடுத்தோன்னே சரி இவங்க 200 ரன் அடிச்சிடணும் அப்படின்னு பார்த்துருக்கானுங்க. ஆனால் முடியல. டக்குன்னு இடையில விக்கெட்டை விட்டுட்டு ஒரு மாதிரி ஃபீல்டிங் பவுலிங்லாம் செம்மையாக பண்ணானுங்க. ஆர்ஆர் எப்படின்னா இந்த 4 மேட்ச் தோத்தது மொத்த வெறியையும் ஆர்சிபி மேலே இறக்கிட்டானுங்க. அந்த மாதிரி இருந்துச்சு மேட்ச். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் என்னென்னா லாஸ்ட்டில் சரி தோத்துட்டானுங்க. கடைசியில் க்ளோஸாக வந்து தான் தோத்தானுங்க. ஸ்டார்டிங்லேருந்தே ஆர்ஆர் சைடு எப்படின்னா விக்கெட் போனாலும் அந்த ரன் ரேட்டை குறைக்கக்கூடாது, ப்ரெஷர் குறைக்கக்கூடாதுன்னு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தானுங்க. அதனால் அந்த மொமெண்டம் வந்து மாறவே இல்லை. கடைசியில் பார்த்தோம் ஒரு ஓவர் இருக்கையிலேயே மேட்சை முடிச்சிட்டானுங்க. இப்போ ஆர்சிபி பற்றி பார்க்கலாம். ஸோ ஆர்சிபிக்கு ஈசாலா கப் இன்னைக்கு 17வது வருஷம் முடிஞ்சிடுச்சு. அது நான் ஆக்சுவலாக சிஎஸ்கே ஃபேனு. நான் வருத்தம் தான் படுறேன். ஏன்னா 17 வருஷமாக இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸ் ஒரு கப் எடுக்காமல் போயிட்டாங்களே அப்படின்ட்டு. ஆனால் என்னென்னா இவங்க ஃபேன்ஸ் பண்ணுறது அப்படியே தாங்க முடியல. இந்த பாட்டம் ஆஃப் த டேபிள் இருந்தானுங்க. ஒரு வின்னு 7 லாஸில் அப்படியே வந்து அப்படியே மேட்ச் ஜெயிச்சு வந்தோடனே சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச்சில் வின் ஆகவும் போட்டு என்னென்னா பெங்களூரு போட்டு மீம் போடுறானுங்க, என்னென்னமோ போடுறானுங்க. இப்போ எலிமினேட்டர் வந்து ஆர்ஆரும் ஆர்சிபி வந்து அப்புறம் ஆர்சிபி யார் கூட மோதும், ஃபைனல்ஸ் வரையும் போயிட்டானுங்க. யார் கூட மோதும் ஃபைனல்ஸு? கேகேஆர் கூட மோதுமா, எஸ்ஆர்ஹெச் கூட மோதுமா? அவன் ஆர்ஆர் சொல்கிறாடி இங்கே நான் ஒருத்தன் இருக்கேன்டா அப்படின்னு. ஏன்னா அவனை மதிக்கவே இல்லை. ஏன்னா அவன் 4 மேட்ச் தோற்றுருக்கான்ல தொடர்ந்து. அதனால் அவனை ஈஸியாக அவுட் ஆகிக்கலான்னு நினச்சானு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியல ஃபஸ்ட் ஹாஃபில் 9 மேட்ச்சுக்கு 8 மேட்ச் அவங்க தான் வின் பண்ணாங்க அப்படின்ட்டு. சும்மா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டானுங்க ராஜஸ்தான் ராயல்ஸை. ஆக்சுவலாக இந்த லீக் ஸ்டேஜ்லேயே அவங்க தோற்றுருக்காங்க ராஜஸ்தான் கூட. போட்டு மீமு போட்டு பொழந்து எடுக்கிறானுங்க போடுறானுங்க. அப்புறம் ஃபுல்லி சிஎஸ்கே பெங்களூரை தோற்றோன்னே சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணுறானுங்க. இங்கே விட அங்கிட்டுலாம் ஒருத்தனை ட்ரெண்டை கூட ஆச்சு. ஒருத்தன் வந்து ஒருத்தன் சிஎஸ்கே ஃபேனு சுற்றி ஃபுல்லாக ஆர்சிபி ஃபேன்ஸு போட்டு அவனை கதற விட்டானுங்க. இல்லை எனக்கு புரியல. இதனால தான் நீங்கள் கப் எடுக்காமல் இருக்கீங்க. இந்த ஆட்டிடியூட் இதுக்காக தான் நீங்கள் இன்னும் ஒரு தடவை கூட கப் எடுக்காமல் இருக்கீங்க. ஒரு சில நேரம் ஆர்சிபி ஃபேன்ஸை பார்த்தா பாவமாகவும் இருக்கும். சரி இவங்க ஒரு கப் எடுக்கலாமேன்னு. அதே மாதிரி ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்படியே போட்டு அப்படியே என்னது சோஷியல் மீடியாவே அப்படியே துள்ளுற மாதிரி பண்ணி விட்ருவானுங்க. அப்போ ஒரு காண்டாகும், இவங்களாம் ஏன் கப் அடிக்கணும் அப்படின்னு. ஒரு கப்பு எடுத்தாலே இவங்க ரொம்ப ஆடுவாங்க. இவங்களாம் மும்பை சிஎஸ்கே மாதிரி 5-6 கப்பு எடுத்தாங்கன்னா அவ்வளோதான், பிடிக்கவே முடியாது. அப்பா ஒரு முற்றுப்புள்ளி வந்துடுச்சு. ஈசாலா கப் நகி லாலிபாப். இன்னமும் அந்த இது குறையல. ஆர்சிபி வின் த ஹார்ட். மறுபடியும் பாவமாக தான் இருக்குது ஆர்சிபி தோத்தது. என்ன பண்ணுறது, விதி. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பிளே ஆஃப்ஸுக்குள்ளே போனோடனே பிடிக்கிறானுங்க. அதை சிஎஸ்கே மேட்ச்சில் ஜெயித்தோன்னே பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டைட்டிலே வின் பண்ண மாதிரி அப்படியே ஓடுறது என்ன பாடுறது என்ன. சரி ஓகே பிளே ஆஃப்ஸ்குள்ளே போயிட்டானுங்க. பட் இருந்தாலும் சரி அவங்க பண்ணுறாங்க. சரி நீங்கள் ஃபேன்ஸையும் அப்படி பண்ணுறானுங்க. இங்கே ஃபேன்ஸ் பண்ணுறதுனால தான் இங்கே மொத்தம் எல்லாமே இதாகுது. அதே மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து கோலி அவுட் ஆகிட்டான், அவன் டீம்மேட்லேயே ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனை இன்ஸ்டாகிராம் ஐடியில் போயிட்டு கெட்ட வார்த்தையில் திட்ட வேண்டியது. அதே மாதிரி சிஎஸ்கே vs ஆர்ஆர் மேட்ச் ஃபிக்ஸ்டு மேட்ச்னு சொன்னானுங்க. போயிட்டு சிஎஸ்கே தோத்தோன்னே சிஎஸ்கே ஜெயிச்சோன்னே சஞ்சு சாம்சன் ஐடியில் போயிட்டு அந்த கெட்ட வார்த்தையிலே திட்டி வச்சிருக்குது. இது ஃபிக்ஸ்டு மேட்ச் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு பண்ணுறானுங்க. இப்போ மேக்ஸ்வெல் நேற்று டக் அவுட்டாக மேக்ஸ்வெல் ஐடியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே இதெல்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னு ஹிந்தியில் திட்டிகிட்டு இருக்கானுங்க பெங்களூர் பசங்க. அங்கிட்ட விராட் கோலி ஃபேன்ஸ் எல்லாம். இல்லை எனக்கு புரியல. என்னடா திட்டி என்னடா பண்ண போறீங்க? எதுக்குடா திட்டுறீங்க? லைக்ஸ்க்காக திட்டிங்களா? எதுக்கு திட்டுறாங்க என்னன்னே தெரியல. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஈசாலா கப் சரி அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். ஒரு தடவை நினச்சா உங்களுக்கு நினச்சா பாவமாக தான் இருக்குது. ஒரு சில நேரம் ஹாப்பியாகவும் இருக்குது. என்ன பண்ணுறது, நீங்கள் பண்ணுறது அப்படி. சரி கோலி ஆட்டிடியூட் காட்டுறான்னா அது வேறு. சரி அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான், வேர்ல்டு நம்பர் 1 பேட்ஸ்மேன், அவன் ஆட்டிடியூட் காட்டுறான், அதில் பிரச்சனை. நீங்களே ஆட்டிடியூட் காட்டுறீங்க. அவன் ஆட்டிடியூட் காட்டுறதுனால நீங்களும் ஆட்டிடியூட் காட்டுறீங்களா என்ன? என்னமோ போங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.